கொஞ்சம் நஞ்சம் விவசாயம் செய்பவர்களை கூட நீங்கள் செய்யாதீங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுகிற அளவிலே இன்றைக்கு ஒன்றிய அரசு தண்ணீருக்கு வரி விதிப்போம் என்று சொல்லுவது வினோதமாக இருக்கிறது. இப்படி முதலில் பேசவே கூடாது. இதை பரிசீலனைக்கே எடுத்துக்கொள்ள முடியாது. தடுப்பணைகளை கட்டாத காரணத்தினால் தண்ணீர் கடலிலே சென்று கலக்கிறது. அப்ப யாருக்கு வரி விதிக்க வேண்டும்? யாருக்கு பெனால்டி போடணும்? அப்ப அரசாங்கத்துக்கே போட்டுக்கணும். இந்த நிலமெல்லாம் கையகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டிருப்பாங்க. அந்த மேப் பார்த்தாவே தெரியும். இப்போ அதில் பல நிலங்கள் எடுக்கப்படவில்லை. அதையெல்லாம் இன்னைக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா, திட்டமிடாமல் போடுவது. இது அதிகாரிகளுடைய கவனக்குறைவு என்றால் அரசுடைய கவனக்குறைவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இப்போ விவசாயிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது மாதிரி சிபில் ஸ்கோர்லாம் வச்சு அவங்களுக்கு கடன் தர மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் முடியாது. அதை ஏற்றுக்கவே முடியாது. எல்லா பெரும்பாலான விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிறுவனர் திரு ER ஈஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சொல்லுங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது நாளுக்கு நாளும் பெரிதாகி கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி குறிப்பாக இன்றைக்கு நிலத்தடி நீருக்கு வரி அப்படின்றத ஒரு திட்டமாக ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? விவசாயிகளை பொறுத்தவரை கட்டுப்படியாகாத விலையினால் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாய தொழிலை விட்டு எல்லோரும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அரசாக இருந்தாலும். ஆமாம், பொதுவாக அடுத்த தலைமுறை விவசாயத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. புதிய தலைமுறை விவசாயத்திலே லாபமில்லை என்கிற காரணத்தினால் விவசாயத்திலே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. விவசாயிகளுக்கு உண்மையிலேயே நஷ்டமாகிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு போன்று சில மாநிலங்களிலே விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்கிறார்கள். வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை. அதே போல் மானிய வட்டியிலே கடன் கொடுக்கிறார்கள். இதுவெல்லாம் விவசாயிகளுடைய யதார்த்தமான நிலையை புரிந்து கொண்டு அரசாங்கங்கள் இன்றைக்கு செய்கிறார். அந்தந்த மாநில அரசு புரிஞ்சுக்கலாம். அது அந்தந்த மாநில அரசு எல்லா மாநில அரசும் சொல்கிறது கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்களை எந்த அரசாக இருந்தாலும் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா விவசாயிகள் நிலைமையை முழுமையாக புரிந்திருக்கிறார்கள். அதே போல் விவசாயிகளுக்கு வாய்க்கால்களை வெட்டுவது, தண்ணீரை கொண்டு சேர்த்துக்கின்ற விவசாயத்திற்குரிய தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துக்கின்ற வேலையை அரசாங்கம் பல இடங்களில் செய்கிறது. இலவச மின்சாரத்தை கொடுக்கின்றார்கள். இப்படி விவசாயிகளுக்கு பல்வேறு விஷயங்களை செய்தாலும் கூட அவர்கள் லாபகரமாக அதை செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் கொஞ்சம் நஞ்சம் விவசாயம் செய்பவர்களை கூட நீங்கள் செய்யாதீங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுகிற அளவிலே இன்றைக்கு ஒன்றிய அரசு தண்ணீருக்கு வரி விதிப்போம் என்று சொல்லுவது வினோதமாக இருக்கிறது. யாருமே இப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்படி முதலில் பேசவே கூடாது. இதை பரிசீலனைக்கே எடுத்துக்கொள்ள முடியாது. ஆரம்ப புள்ளியிலே இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். அதாவது தண்ணீரை பொறுத்தவரை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நிலத்தடி நீரை காப்பாற்றணும். விவசாயிகள் தண்ணீரை வீண் செய்கிறார்கள். அதை காப்பாற்றுவதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக நாங்கள் வரி விதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். விவசாயிகளுடைய இறைக்கிற தண்ணீர் என்பது வீணாவது கிடையாது. மறுபடியும் நிலத்துக்குள்ளே தான் செல்லுகிறது. தண்ணீரை எடுக்கிறார்கள், போதிய அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள். மீதி தண்ணீர் மறுபடியும் நிலத்துக்குள்ளே தான் செல்லுகிறது. ஆனால் நிலத்தடி நீர்மட்டத்தை இவர்கள் கெடுக்கிறார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அதில் தண்ணீர் வீணாவது கிடையாது. எங்கே தண்ணீர் வீணாகிறது? மழை காலங்களிலே உபரியாக வருகின்ற தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய அணைகளை கட்டாத காரணத்தினால், தடுப்பணைகளை கட்டாத காரணத்தினால் தண்ணீர் கடலிலே சென்று கலக்கிறது. கடலிலே சென்ற கலக்கிற தண்ணீர் தான் நிலத்தடி நீர் பயன்படாமல் நேரடியாக சென்று வீணாகிறது என்று சொல்லலாம். அப்போ யாருக்கு வரி விதிக்க வேண்டும்? அரசுக்கு, ஆளுகிற அரசுக்கு உள்ளபடி மழை நீரை சேகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஆமாம், யாருக்கு பெனால்டி போடணும்?
அரசாங்கத்துக்கு தான் போடணும். நீங்கள் வந்து தண்ணியை வந்து வீண் பண்ணுறீங்க, மழை காலத்தில் வர சர்ப்ளஸ் வாட்டரை வந்து நீங்கள் தடுக்காமல் அதை வந்து கடலுக்கு கொண்டு போய் விடுறீங்க, இவ்வளவோ தண்ணிக்கு கஷ்டப்படுறோம், அப்போ யாருக்கு பண்ணுறது? நீங்கள் அப்போ அரசாங்கத்துக்கே போட்டுக்கணும், வரி விதிக்கணும், இதுதான் பண்ணணும். அதாவது இது வந்து ஒரு சம்மந்தமில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன காரணத்திற்காக? ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இது நடக்காது. காரணம் இல்லாமல் என்று சொன்னால், இப்போ நீங்கள் டெல்லியை முற்றுகையிட்ட விவசாயிகளை கூட கண்டுகொள்ளாமல் அன்றைக்கு ஒன்றிய அரசு அடித்து விரட்டினார்கள். பிறகு அந்த போராட்டம் மிகவும் வலுவான காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு வந்த தீர்மானத்தை எல்லாம் கைவிட்டார்கள். ஸோ அதுபோல் இது வந்து யாரோ ஒரு சிலர் புரியாமல் ஏதாவது அரசாங்கத்துக்கு இந்தியா பூரா இப்படி வரி போட்டிங்கன்னா இவ்வளோ வருமானம் வரும், ஜிஎஸ்டி எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடலாம், அதுக்குன்னு ஒரு ரூம் போட்டு யோசிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்குது. அவங்க தான் வந்து இப்படியெல்லாம் வரி போடலான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு குழு வந்து இந்த வாட்டருக்கு வரி போட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து இன்னும் 1 லட்சம் கோடி அதிகமாக வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு மாதத்துக்கு இப்போ 2 லட்சம் கோடியை தாண்டி போயிடுச்சு ஜிஎஸ்டி. இப்போ இதில் இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு யாரோ சில அதிகாரிகள் இதை சொல்லியிருக்கணும். அதை புரியாமல் இவங்க வந்து பரிசீலனைக்கு எடுத்துருக்கணும். பரிசீலனைக்கு எடுத்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பே ஏற்பட்டுச்சு. தண்ணிக்கு வரியா அப்படின்னு கொந்தளிப்பே ஏற்பட்டுச்சு. இப்போ பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து போடக்கூடிய அந்த பைப் மூலமா என்னென்ன கிராமங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு? அதாவது குறிப்பாக மேற்கு மாவட்டங்களிலே இந்த பாதிப்பு இருக்கிறது. அதை அமர்ந்து பேச வேண்டும். ஏன்னா வந்து நீங்கள் இந்த கெயில் இண்டியா கேஸ் பைப் லைன் போட்டப்ப இது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்தது. குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே கடந்த காலம் அங்கங்கே எங்கெல்லாம் சும்மா, அதாவது என்ன, அதிகாரிகள் உட்கார்ந்துக்கிறாங்க, இந்த மேப்பை வச்சுக்கிறாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுறாங்க, இவ்வளவுதான் அவங்க டிசைன்லாம். பாதிப்பு இல்லாமல் பண்ணணும்னா கொஞ்சம் மைண்டை வந்து அப்ளை பண்ணி இதை வந்து பாதிப்பு இல்லாமல் எப்படி எந்தெந்த ரோடு வழியாக கொண்டு வரலாம் அது கொஞ்சம் பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைலாம் வராது. கேஸ் பைப் லைன் அப்படி தான் பண்ணாங்க. அப்புறமா நம்ம இந்த அரசாங்கம் அமைந்த பின்னால் தொழில்துறை செயலாளரை, தொழில்துறை அமைச்சரை நான் நேரடியாக சந்தித்து புதிதாக ஒரு மேப் ஒன்றை போட்டு இப்படி கொண்டு வந்தால் இந்த கேஸ் பைப் லைனை சாலை மார்க்கமாக நெடுஞ்சாலை வழியாக கொண்டு சென்று விட முடியும், கர்நாடகாவுக்கு போகணும், கொண்டு சென்று விட முடியும் என்று சொன்ன பின்னால் அதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. பயிர் செய்கிற வழி வேண்டான்றீங்க. பயிர் செய்கிற வழி இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த சாலை வழியாக கொண்டு போகிறதுக்கும் உள்ளே கொண்டு போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ அதை மாற்றி போட்டாங்க. இல்லை இப்போ கேஸ் பைப் லைன் வந்து பிரச்சனை அப்படி தான் தீர்த்தோம். அதே மாதிரி இது வந்து அரசாங்கம் விவசாயிகளையும் மற்ற அமைப்புகளையும் அமர வைத்து இது வேறு ஏதாவது டிராயிங் தர சொல்லி வேறு வழியில் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கேட்டு முடிவெடுத்து அதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இதற்கான தீர்வு வரும். அதனால் வந்து இது வந்து விவசாயிகள் மத்தியில் இது போட யாரும் விடமாட்டாங்க, போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து அந்த பொறியாளர்கள் கொஞ்சம் டிசைன் பண்ணி நேரம் செலவழித்து அதை பண்ணாமல் ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு அப்படி கோடு போடுற காரணத்தினால தான் இந்த பிரச்சனை வருது. இதுதான் நீங்கள் வந்து இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் அப்படின்னு எடுப்பாங்க. மாஸ்டர் பிளான் எடுத்து அந்த பிளானை போய் பார்த்தீங்கன்னா அக்விஷன் அப்படின்னு போட்டு கையில் இந்த நிலமெல்லாம் கையகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டிருப்பாங்க. அந்த மேப் பார்த்தாவே தெரியும். இப்போ அதில் வந்து பல நிலங்கள் எடுக்கப்படவில்லை, அதையெல்லாம் இன்றைக்கி வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா திட்டமிடாமல் போடுவது. அதே தான் அந்த பைப்லைன்லேயும் திட்டமிடாமல் அதை பண்ணி விவசாயிகள் போராட்டமெல்லாம் பண்ணி இப்போவாவது அவர்கள் எல்லோரையும் அமர வைத்து வேறு ப்ரைவேட்டில் வந்து ஒரு டிராயிங் போட சொல்லி அதை பரிசீலித்து விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த பைப்லைனை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இது அதிகாரிகளுடைய சிக்கலால் அரசனுடைய கவனக்குறைவு எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அதிகாரிகளுடைய கவனக்குறைவு என்றால் அரசனுடைய கவனக்குறைவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக கீழே போய் சொல்கிறேன் இது எங்கே நடக்குதுன்னு. ஏன்னா ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவங்க இதை கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனால் விவசாயிகள் தரப்புலேருந்து போராட்டம்னு வந்த பின்னாடி அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்போ அரசாங்கம் விழிச்சுக்கணும். அப்படி தான் இந்த அரசாங்கம் 2021 அமைந்த பின்னால் தமிழ்நாட்டிலே கேஸ் பைப் லைனுக்கு நாங்கள் வந்து புதுசாக ஒரு டிராயிங் போட்டு கொடுத்தோம். அந்த டிராயிங் படி தான் இப்போ கெயில் நிறுவனம் இன்றைக்கு எடுத்து செல்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம இந்த மேற்கு பகுதியில் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ரோடோரம்லாம் தோண்டியிருப்பாங்க. காரணம் தான் அதை ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முதல்ல பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ மாற்றியாச்சு.
அதே மாதிரி இதையும் மாற்ற முடியும். இந்த பயிர் செய்யும் பகுதிகளில் இந்த மாதிரி குழாய்களை கொண்டு போகிறது எந்த அளவுக்கு ஆபத்து ஏற்படும்? அதாவது பயிர் செய்யும் பகுதியில் ஒரு குழாய் நடுவில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும்னா, இவங்க என்ன சொல்லுவாங்க, பைப் போடுற இடம் வந்து ஒரு 60 அடி தானே, பைப்பு இந்த பக்கம் ஒரு 30 அடி, இந்த பக்கம் ஒரு 30 அடி, 60 அடி தானே அப்படிம்பாங்க. அந்த 60 அடியில் வந்து எப்படி கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த பக்கம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நடுக்காட்டில் என்ன ஆகும்னா, ஒரு கிணறு இந்த பக்கம் இருக்கும், இந்த கிணத்துலேருந்து தண்ணி இந்த பக்கம் கொண்டு போக முடியாது ஒரே தோட்டத்தில். அப்போ அந்த பாதிப்பு வந்துடும். இவங்க வாங்கிக்கவும் மாட்டாங்க. இந்த 60 அடியை இவங்க முழு விலை கொடுத்து வாங்கிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள் யூஸ் பண்ணதால செய்கிறோம், யூசேஜ் சார்ஜ் மட்டும் கொடுப்போம் அப்படின்னு மார்க்கெட் வேலையில் 10% கொடுக்குறோம், 15% கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்கெயின் பண்ணுவாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்க கூட்டுறவு வங்கிகளில் சிபில் அடிப்படையில் பயிர்க்கடன் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. கொடுக்கக்கூடாது என்பதற்கு என்னென்ன காரணம்? திரும்ப அதே தானுங்க. விவசாயிகளுடைய நிலைமை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் சிபில் ஸ்கோரெலாம் வந்து மற்றவங்களுக்கு வேணால் அப்ளை ஆகலாம். ஏன்னா விவசாயிங்கிறது மற்ற தொழில் மாதிரி இல்லை. ஒருத்தர் விதைச்சிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அறுவடையும் போது இந்த ரேட்டு வரும்னு அசியூம் பண்ணி அந்த ரேட்டு வராது. அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு விழுந்துடும். நீங்கள் தக்காளியெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் போடுவாங்க. அவன் எப்படி கடனை கட்டுவான்? அவன் கடனை கட்ட முடியாது. அப்போ அவன் தள்ளுபடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். பல நேரங்கள் அதே தக்காளி கிலோ 200-100 போது அதிகம். அது அதனால் விவசாயிக்கு அந்த லாபம் இல்லை, அது வந்து ட்ரேடர்ஸுக்கு தான் லாபம். சரி. ஸோ இப்போ விவசாயிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இது மாதிரி சிபில் ஸ்கோரெல்லாம் வச்சு அவங்களுக்கு கடன் தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முடியாது. அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. பெரும்பாலான விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். இந்த மாதிரி யோசனைக்கும் என்ன சார் காரணம்? இப்படி மாதிரி யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்? இது வந்து அதாவது ஒன்றிய அரசினுடைய சில நிர்பந்தங்கள். இந்த உதய் மின் திட்டம் போல உதய் மின் திட்டத்தின் வாயிலாக எல்லா மாநில அரசுகளையும் நிர்பந்தித்தார்கள். அது மாதிரி இது வந்து பல விஷயங்களில் வந்து ஒன்றிய அரசினுடைய அந்த பாலிசி அப்படிங்கிறது வந்து இப்படி பண்ணினா தான் நான் இதை பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் கொடுக்குற பணத்தையே கொடுப்பேங்கிறாங்க. அது மாதிரி சூழல் தான் அது. உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் வந்து இபி கடன் வாங்கவே விடுவோம். இது மாதிரி விஷயங்கள் தான். இது மாதிரி பண்ணிவிட்டு அவங்க வந்து இது ஏதோ நாங்கள் பெருசாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை வந்து சிரமத்துக்குள்ளாக்குறது தான். தொடர்ந்து ஒன்றிய அரசு சார்பாக பேசக்கூடிய நபர், ஒன்றிய அரசுன்றதை விட ஒன்றிய அரசு சார்பாக பேசக்கூடிய நபர் சொல்கிற குற்றச்சாட்டு என்பது எந்த ஒரு நலத்திட்டங்களையும் தொழில் வளர்ச்சியும் அல்லது விமான தளங்களை அமைத்தாலும் தொடர்ந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அது எதிர்ப்பாக செயல்படுகிறார்கள். இது வளர்ச்சிக்கு இட்டுக்கட்டா இல்லைன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் முதல்ல எல்லா மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாம் அல்லது அந்த பிளான் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு சரியாக எல்லா மாநிலத்துக்கும் சமமாக போகாது. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலைமை வேறு. தமிழ்நாடு நீங்கள் எடுத்துக்கங்க, தேசிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கிட்டால் கூட திரும்ப அதை எடுத்துக்கிட்டோம்னா கொள்கை ரீதியாக அதான் கொள்கை ரீதியாக கொண்டு வராங்க. ஏன் அதில் என்ன இருக்குது, அதை ஏற்றுக்கிட்டா என்ன, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து 2030 தான் நாங்கள் 50% வந்து இந்த உயர்கல்வி கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போவே 52% இருக்கோம். அப்போ நமக்கு அது தேவையில்லை இல்லையா? நம்மளையே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நம்மளை எதுக்கு வற்புறுத்தணும்? ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறப்ப நம்ம அதை போனோம்னு சொன்னால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுவாங்க. நம்ம மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்ன உடனேயே அரசாங்கம் வந்து மக்கள் பக்கம் தான் நிற்க முடியும். ஒன்றிய அரசு எதை கொண்டு வந்தாலும் கண்ணை மூடிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சிதா உள்ள அந்த பிரச்சனைகள் தான். இல்லை, இன்றைக்கும் இப்போ நீங்கள் இந்த கல்வி திட்டத்தை சொன்னதுனால நான் சொல்கிறேன், இன்றைக்கும் பல குடும்பங்களை சார்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்தியை விரும்புகிறாங்க. தங்களுடைய பிள்ளைகளை வந்து ஹிந்தி படிக்கணுன்றதை ஆசைப்படுறாங்க. நேரடியாகவே 3வது மொழின்ற ஆப்ஷன் கிடையாது, ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஹிந்தி வகுப்புக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இந்த வாய்ப்பை தமிழக அரசு பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லையா? அதாவது ஹிந்தி படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நடைமுறையே பேசுவோம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரும் ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. யாருக்கு தேவையோ அவங்க ஹிந்தி படிக்கலாம். எனக்கு கூட ஹிந்தி தெரியும், நான் படிச்சிருக்கேன், தனியாக படிச்சிருக்கேன். என்ன தேவையோ அது. இந்த ஹிந்தி படிக்கணும்னு விரும்புகிற பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப குறைவு. இதுக்கு வேண்டி எல்லாத்தையும் நம்ம டார்ச்சர் பண்ண வேண்டாம். அகடமிக்கில் போயிட்டாவே நீங்கள் ஹிந்தியில் ஃபெயில் ஆனீங்கன்னா கிளாஸில் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஒரு லாங்குவேஜை படிக்கிறதுக்காக
நீங்கள் வந்து கிளாஸில் ஃபெயில் ஆகணுங்கிற கட்டாயத்தில் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அந்த அவசியம் இல்லை. அதே போல் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பேசுகிறதே என்ன சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இந்தியை கற்றுக்க சொல்ல, உங்களுக்கு விரும்புகிற ஒரு 3ஆம் மொழி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு இங்கே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பையன் ஸ்கூல் போகிறான், நீங்கள் வந்து 3ஆவது மொழி ஒரு மொழி எடுத்தாங்கன்னு கட்டாயம் அப்படிங்கிறப்ப, நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பெருவாரியாக எந்த மொழி பயன்படும். இப்போ தெலுங்கு எடுத்தால் ஒரு ஸ்டேட்டில் 2 ஸ்டேட்டில் தான் பயன்படும், கன்னடம் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் தான் பயன்படும், மலையாளம் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் தான் பயன்படும். ஆனால் ஹிந்தி எடுத்தால் ஒரு 10 ஸ்டேட்டில் பயன்படும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஹிந்தி தான். ஏன்னா ஆமாம், இப்போ தெலுங்கானா இல்லை ஆந்திரா எடுத்தால் கூட அங்கே கூட வந்து ஹிந்தி வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் ஹிந்தி தான் எடுப்பீங்க. அப்போ அந்த 3ஆவது மொழின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் ஒன்றும் ஹிந்தியை சொல்லலையே, 3ஆவது மொழி தானே சொல்கிறோம். விட்டோன்னு சொன்னால் ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். எல்லா மொழிக்கும் டீச்சர் போட முடியாது, ஹிந்திக்கு தான் டீச்சர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த போய்ட்டு ஸ்டூடெண்ட் போய் நாங்கள் லேட் பண்ண முடியாது. ஹிந்திக்கு தான் டீச்சர் ரெடியாக இருக்காங்க, எடுத்தால் எடுத்துக்கங்க. இல்லைன்னா தெலுங்கு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து 2 மாதம் ஆகும் டீச்சர் வரேன், இல்லை அதில் ஒரு 20 ஸ்டூடெண்ட் சேர்ந்தா தான் நாங்கள் ஒரு டீச்சர் போடுவோம். என்ன பண்ணுவீங்க? அப்போ யூ வில் பி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹிந்தி தான் போயாகும். அது மாதிரி ஆகி போயிடும். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரா பேர்டன் ஃபார் த ஸ்டூடெண்ட். லாங்குவேஜை படிக்கிறதுக்கு அது பாடத்திட்டத்தில் வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போவே வந்து உங்களுக்கு வந்து உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார், ஆங்கிலத்தை விட்டு இந்திய படின்னு லெவலுக்கு வந்துட்டார் அவர் இல்லையா? நாளைக்கு வந்து இப்படி கொண்டு வந்துட்டு அடுத்து ஆங்கிலத்தை எடு அப்படின்னு வந்து அந்த கல்வி முறையில் ஆங்கிலம் வேண்டாம் அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன ஆகிறது எதிர்காலம்? அதனால் வந்து அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம ஏற்க முடியாது. நான் ஒரு வேண்டுதலோட தான் கேட்குறேன். களத்தில் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு பெற்றோர்கள் 3ஆவது மொழியை விரும்புகிறாங்க சார். எதார்த்தம் 3ஆவது மொழி அப்படி இல்லை, 3ஆவது மொழியை விரும்புகிற சதவீதம் மிக மிக குறைவு. ஏன்னா சர்வே பண்ணாங்கல்ல, ஒன்றும் வந்து மாநில அரசு வந்து சர்வே பண்ணாமல் அதை பண்ணலை, சர்வே பண்ணி தான் பண்ணாங்க. நீங்கள் அதாவதுங்க அல்டிமேட்டாக அது ஹிந்தியை நோக்கி தான் போகுது. நான் சொன்ன மாதிரி ஹிந்தி வந்து எந்த ஊரில் வேணாலும் ஹிந்தி படிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட்டாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ வந்து ஒரு வேளை ஒன்றிய அரசு மக்களெல்லாம் ஹிந்தி கற்றுக்க விரும்புகிறாங்க, அரசாங்கம் தான் வேண்டாங்குது அப்படின்னு முடிவெடுத்தால், அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்றிய அரசின் சார்பாக ஒரு 1000 ஹிந்தி பயிற்சி பள்ளிகளை துவங்குங்கள். யாரெல்லாம் சேர்றாங்களோ சேர்ந்துக்கிட்டோம். ஆனால் எக்ஸாம் கொண்டு வராதீங்க, ஸ்கூலில் அகாடமிக் கொண்டு வராதீங்க, தேர்ச்சிக்கான குறியீடாக இருக்குது. யாரையும் வேண்டாம்னு சொல்லலையே, நீங்கள் ஆரம்பிங்க. சரி, ஒரு 1000 பள்ளிக்கூடம் தமிழ்நாடு பூரா ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ஒன்றிய அரசே ஆரம்பிங்க. சேர்றவங்களாம் சேர்ந்துட்டு போகிறாங்க, தேவையானவங்க. சரி, எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்கு கிங் டிவி சார்பாக நன்றிங்க. நன்றிங்க, நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.